ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழக்கு தொடர்பாக சமீபத்தில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழக்கு என்றால் என்ன? நீங்கள் ஒரு சொத்தை வாங்குவதற்காக அந்த சொத்தின் உரிமையாளரிடம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க. ஆனால் அந்த ஒப்பந்தத்தின்படி அவர் நடந்து கொள்ளவில்லை. அந்த சொத்தை உங்களுக்கு கிரயம் செய்து கொடுக்க மறுக்கிறார். அப்போ நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழக்கு தாக்கல் செய்வீங்க. இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெற்றி பெற்று நிலத்தை அல்லது சொத்தை உங்களுக்கு கிரயம் செய்து கொடுக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டுமென்றால் நீங்கள் ரெண்டு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும். ஒன்று, ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ். நீங்கள் அந்த சொத்தை வாங்குவதற்கு ஆரம்பம் முதல் தயாராக இருந்தீர்கள், ஒவ்வொரு கட்டத்திலையுமே தயாராக இருந்தீர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதற்கு அடுத்து சோர்ஸ், உங்களிடம் அந்த மீத கிரயத் தொகையை கொடுப்பதற்கான சோர்ஸ் இருந்தது அல்லது மீத கிரயத் தொகை எப்போதும் தயாராக இருந்தது. இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் நிரூபித்தால் மட்டுமே ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழக்குகளில் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா அதிகபட்சமாக கொடுத்த பணத்தை ரீஃபண்டு தான் கொடுக்க நீதிமன்றம் உத்தரவிடுவார்கள். இந்த தீர்ப்பினுடைய விபரம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க.